செய்திகள் தொடர்கின்றன. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பீகார் மாநில சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது இளைஞரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் நேற்று முன்தினம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியரின் 3 வயது பெண் குழந்தை சாக்லேட் பிஸ்கெட் வாங்கித் தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து சீரழித்துவிட்டு சிறுமியை முட்புதரில் போட்டுவிட்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குழந்தையை தேடிய பெற்றோர் அப்பகுதி மக்கள் முட்புதரில் மயங்கிய நிலையில் கிடந்த குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி கோட்டங்கரை அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்து பின்னர் சென்னை ஸ்டான்சி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுமி நேற்று காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த கொடூர செயலை செய்தது பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிபின் மாஞ்சி என்ற 19 வயது இளைஞர் என்பது உறுதியானதை அடுத்து அவனை அடித்து உதைத்த பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை ஸ்டான்சி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள இடுகாட்டில் நல்லடக்கம் செய்ய கொண்டு சென்ற நிலையில் அங்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட ஆரணி ஆற்றங்கரையில் உள்ள இடுகாட்டில் சிறுமியின் சடலத்தை காவல்துறையினர் நல்லடக்கம் செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பிபின் மாஞ்சியை திருவள்ளூரில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்திய நிலையில் அவரை 15 நாட்கள் நீதிமன்றத்தில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் பிபின் மாஞ்சியை புழல் சிறையில் கொண்டு சென்று அடைத்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே மறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி அன்பு வீரர். இவர் தனது வயலில் தண்ணீர் பாய்ச்ச போர் சுவிட்சை போடுவதற்காக தனது வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது மின்கம்பத்திலிருந்து போர் சுவிட்சை ஆன் செய்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் விவசாயி மீது பாய்ந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள துணிக்கடை சார்பில் ஒரு நாள் மட்டும் 50 பைசா நாணயம் வழங்கினால் ரூபாய் 100 மற்றும் 200 மதிப்பிலான சுடிதார் இலவசமாக வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்யப்பட்டது. இந்த அறிவிப்பை பார்த்த ஏராளமான பொதுமக்கள் காலையிலேயே கடை முன்பு திரண்டனர். ஆனால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கடை நிர்வாகம் 50 பேருக்கு மட்டும் டோக்கன் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் டோக்கன் கிடைக்காத பலரும் ஏமாற்றத்துடன் கடை முன்பே காத்திருந்தனர். 50 பைசா நாணயத்திற்கு சுடிதார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நம்பி தொடர்ந்து பொதுமக்கள் கடை நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. ஈரோடு ரங்கம்பாளையம் கந்தன் நகரை சேர்ந்தவர் சாமியப்பன். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான இவர் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஈரோடு அருகே உள்ள கிராமத்திற்கு இருவரும் சென்றிருந்தனர். இன்று மதியம் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் வீட்டிற்குள்ளே சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்த 55 சவரன் தங்க நகை மற்றும் 20,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரியவந்தது. இது குறித்து சாமியப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் எஸ்பி முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மர்ம நபர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவேணம் அருகே உள்ள வெள்ளத்தேவன் விடுதி பகுதியைச் சேர்ந்த ரெங்கசாமி என்பவரது மகள் அனுசியா. இவர் புதுக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் சேர்ந்து 3 நாட்கள் ஆன நிலையில் திடீரென்று மாணவி தனது வீட்டில் தூக்கில் சடலமாக தொங்கியதாக கூறப்படுகிறது. அதிகாலை மாணவி சடலமாக தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாணவியின் பாட்டி உறவினர்களுக்கு தகவல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவியின் உடலை உறவினர்கள் அவசரமாக மயானத்திற்கு கொண்டு சென்று எரித்துள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்த ஊஞ்சிபிடி கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவேணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியின் மரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவு மாடுகள் கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இறைச்சிக்கான மாடு விலை அதிகரித்துள்ளதாகவும் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை மாடு ஒன்று விலை உயர்ந்துள்ள நிலையில் மாட்டிறைச்சி கிலோ 400 மற்றும் 500 என உயர்த்தி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
மாடு விலை உயர்வு காரணமாக திருப்பூர் நொய்யல் வீதியில் அமைந்துள்ள மாட்டிறைச்சி வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பாக அனைத்து மாட்டிறைச்சி கடைகளுக்கும் 2 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று திருப்பூரில் பீப் பிரியாணி போன்ற மாட்டிறைச்சி உணவு வகைகள் அனைத்தும் உணவகங்களில் சமைக்கப்படவில்லை. நெல்லை மாவட்டம் மேலக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகவேல். இவருக்கு பரமேஸ்வரி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். விறகு விற்பனை செய்து வரும் இவர் மாலையில் சுந்தமல்லி சேரன் மகாதேவி மெயின் ரோட்டில் உள்ள சப்பானி மடசாமி கோயிலுக்கு சென்ற நிலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட்டுடன் வந்த கும்பல் ஒன்று அவரை வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சரமாரியாக அருவாளால் வெட்டியுள்ளது. இதனை அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சண்முகவேல் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் இருந்த சண்முகவேலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த சண்முகவேலின் உறவினர்கள் நூற்றுக்கணக்கானோர் வீட்டின் அருகே குவிந்துள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனியார் ஃபேன்சி கடையில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மாரி என்ற 23 வயது வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இன்று சிறுமி பணியாற்றிய கடைக்கு வாலிபர் வந்துள்ளார். அப்போது கடையில் சிறுமி மட்டும் பணிகள் இருந்தபோது வாலிபர் தன் பையில் மறைத்து வைத்திருந்த தாலி கயிறை எடுத்து சிறுமியின் கழுத்தில் கட்டிவிட்டு அங்கேயே இருவரும் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது கடைக்கு வந்த ஊழியர் ஒருவர் சம்பவத்தை கண்டு உடனடியாக சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் ரோந்து பணிக்காக வந்த சிங்கப்பெண் அதிரடி போலீசாரை கண்டு வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் சிறுமியை மீட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசார் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியை ஒப்படைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வாலிபரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ள சந்தையில் மதுபானம் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நள்ளிரவு முதல் காவல்துறையினர் மோப்பநாய் மூலம் திருவண்ணாமலை நகரின் பல்வேறு இடங்களில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக கல்நகர், சமுத்திரம் காலனி, பாபாஜி நகர் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் கஞ்சா மற்றும் கள்ள சந்தையில் மதுபானம் விற்றதாக 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த குப்பநத்தம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் சங்கர் என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் புதுப்பாளையம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். குப்பநத்தம் பகுதியில் திருவிழா நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள நண்பர்களுக்கு மது பாட்டில்கள் வாங்கி தருவதாக டாஸ்மாக் கடைக்கு சென்ற காவலர் செந்தில்குமார் விற்பனையாளர் சங்கரிடம் மது பாட்டில்கள் தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு சங்கர் பணம் தராமல் மது பாட்டில்கள் தர முடியாது என மறுத்ததால் மற்றொரு சேல்ஸ்மேனிடம் மது பாட்டிலுக்கான பணத்தை அனுப்பி உள்ளதாக செந்தில்குமார் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த காவலர் செந்தில்குமார் கடைக்குள் புகுந்து சங்கரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் காயமடைந்த விற்பனையாளர் சங்கரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த தெற்கு லட்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி கருப்பாத்தாள். இவர் சாலப்பட்டி கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இரவு கருப்பாத்தா வீட்டிற்குள் நுழைந்த 3 நபர்கள் மூதாட்டியை தாக்கி நகைகளை கொடுக்கும்படி கேட்டுள்ளனர். மேலும் மூதாட்டி வைத்திருந்த 10,000 ரூபாய், புதிய தொலைக்காட்சி பெட்டி ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து மூதாட்டி பழனி தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள வானத்திரையான்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு சில நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக கொடியேற்றம் தொடங்கப்பட்டது. அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் சாமி விதி உலா நடைபெற்றது.
திருவிழாவின் துவக்கத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் விழாவின் இறுதி நாளான இன்று ஏரிக்கரையிலிருந்து பூக்கரகம் ஏந்தி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த அக்னி கூட்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருப்பத்தூரில் பாஜகவின் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை விளக்க கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் ஆட்சியில் பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடத்தில் இருந்தது. மோடி தலைமையிலான ஆட்சியில் 4வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது எனவும், வெளிநாட்டிலிருந்து அணு ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்தியா வளர்ந்துள்ளது எனவும், திமுக கொண்டு வந்துள்ள திட்டங்களை தான் தாவேகா பின்பற்றுகின்றன. அதேபோல இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டதை போன்று தாவேகாவும் செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டத்தின் முதல் தடுப்பணையான தாமிரபரணி ஆற்றின் மருதூர் அணைக்கட்டு விளங்குகிறது. இந்த அணைக்கட்டிலிருந்து மேல கால்வாய், கீழ கால்வாய் என 2 கால்வாய்கள் மூலம் சாத்தான்குளம், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அணைக்கட்டு மூலம் சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. ஆனால் சமீப காலமாக இந்த மருதூர் அணைக்கட்டில் ஏராளமான அமளி செடிகள் தேங்கியுள்ளது. குறிப்பாக மேல கால்வாய் மற்றும் கீழ கால்வாய் பகுதிகளில் அதிகளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக அணைக்கட்டு பகுதியில் கிடக்கும் அமளை செடிகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் நாரத கானா சபாவில் உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை தமிழ் இசைக்கல்லூரி மாணவி ஸ்ரீ விஸ்வஜனனி, கரூர் தனியார் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவி நேத்ரா ஆகியோர் புதிய உலக சாதனையாக தொடர்ந்து 10 மணி நேரம் வீணை வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இவர்களுடன் 22 மாணவிகள் குழுவாக அமைந்து வீணை வாசிக்கும் 2வது சாதனை நிகழ்வும் நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு 5 நிமிடம் அல்லது 4 மணி நேரத்திற்கு 20 நிமிடம் ஓய்வு எனும் அடிப்படையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் காலை 8:15 மணிக்கு தொடங்கி மாலை 6:15 மணிக்கு நிறைவு பெற்றது. இதில் மாணவிகள் தொடர்ந்து 10 மணி நேரம் வீணை இசைத்து சாதனை படைத்தனர். இதனை டிராகன் ஜெட்லி கின்னஸ் உலக சாதனையாளர் நடுவர் மற்றும் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனைக்கான சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதியில் இருந்து காட்டு யானைகள் கூட்டம் மலைப்பாதையில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ளது. அவ்வாறு முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டங்கள் தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலா மரங்களிலிருந்து பலா பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர் கதையாகி இருந்து வருகிறது. இந்த நிலையில் அடர்லி, சோம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் முந்திரி எஸ்டேட், சோம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.